நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு விரதம் முடிச்சிருப்பீங்க. நாங்களும் அப்படி தான். பட் ஸ்டில் நிறைய தடங்கள் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டுடுச்சு. காலைல எழுந்துச்சி 5 o'clock குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்தா பீரியட்ஸ் வந்துடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் விரதம் இருக்கணுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். வீட்டெலாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் விட்டு விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லிட்டேன். பிரசாதம் நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க வச்சு விளக்கு ஏற்றிட்டாங்க. மார்னிங் அது நல்லபடியாக முடிச்சு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு கவிஷ்கிட்ட கேட்டால் அம்மாவுக்கு இந்த மாதிரி கோலம் போட்டு தர முடியுமாம்மா சரவண பவன் எழுதின்னு. எனக்கு வரலம்மா, இந்த ஃப்ளாரில் வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாவு அவன் யூஸ் பண்ணி கோலம் போட்டது இல்லையா, கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்கிட்ட சாக் பீஸும் இல்லை. பட் சரி நீ ட்ரை பண்ண, அம்மா மேலே போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் இருந்தான். பட் பார்த்தா இதாகவும் போட்டு வச்சுருந்தான். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. பக்கத்தில் ஸ்டார் போட்டு இல்லை சரவண பவன் எழுதி வச்சுருந்தான். அண்ணா பிரசாதம்லாம் பண்ணி கொடுக்கவும் அவன் எல்லாத்தையும் சாமிக்கிட்ட கொண்டு வந்து வச்சு அவனே சூப்பராக எனக்கு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம என்ன தான் நினச்சாலும் முருகன் இன்னைக்கு யார் கையால் நம்ம சாமி கும்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது அவரோட விளையாட்டாகவே நான் எடுத்துக்கிறேன். அவன் அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சதும் அவனுக்கு பிரசாதம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலைல பூ பறிக்கலான்னு போகும்போதே என்னன்னு தெரியல, நல்லா வலிக்கு விழுந்து கையிலேருந்து முதுகு எல்லாம் அடி பயங்கரமாக